ஸோ எஸ்எம்இ ஐபிஓஸ் எனக்கு மட்டும் ஏன் இந்த லிஸ்டிங்கில் கிடைக்க மாட்டேது? நானும் எல்லா ஐபிஓ அப்ளை பண்ணுறேன், அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த 4 ஐபிஓவில் எந்த ஐபிஓ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருந்தாலும் நம்மளோட இன்வெஸ்ட் பண்ண மணி வந்து அப்படியே டபுளாக இருக்கும். இந்த 4மே நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன், ஆனால் எனக்கு ஒன்று கூட கிடைக்கல. லக் ஃபேவர்ஸ் லாட்டரி சிஸ்டமில் தான் இந்த ஐபிஓ எல்லாமே இதுவாகிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து ரொம்ப கிரேஸியாக இருக்காங்க, பர்டிகுலராக இந்த எஸ்எம்இ ஐபிஓவில். ஸோ இன்றைக்கி வந்து 2 எஸ்எம்இ ஐபிஓ லான்ச் பண்ணுறாங்க. அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா 1.2 lakhs கிட்ட நம்மளுக்கு மணி தேவைப்படுது. ஜிஎம்பிடி ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் அபோவ் 50% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஐபிஓஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐபிஓ வந்து எனக்கு கிடச்சிருக்கு. 2த்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் 50% மேலே நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.